இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையாகிறார். செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர இருக்கும் நிலையில் திமுக தொண்டர்கள் தற்போது உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவருடைய ஜாமீன் உத்தரவாதம் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் புழல் சிறையிலிருந்து வெளிவர இருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது ஜாமீனில் வெளிவரக்கூடிய ஒரு நிலையில் சென்னை அடுத்து இருக்கக்கூடிய புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி இன்னும் சிறிது நேரத்தில் வெளிவர இருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாக திமுகவின் சார்பில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றனர். நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மலர்கள் தூவியும் மேலதாளங்கள் முழங்கவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வரவேற்குவதற்கான அந்த ஏற்பாடுகளில் தற்பொழுது முனைப்போடு இருந்து வருகிறார்கள். 471 நாட்கள் சிறை நாட்களுக்கு பிறகாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இன்று ஜாமீனில் வெளியிடுவதாக இன்று காலை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முன்பும் அந்த பிணை மற்றும் அந்த உத்தரவாதங்கள் ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளிவர இருக்கிறார். அதுவும் குறிப்பாக 471 நாட்களுக்கு பிறகாக பல்வேறு கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட இருக்கிறார். அவருக்கு நிபந்தனைகளும் உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து வெளியிட இருக்கிறது. அதுவும் குறிப்பாக 25 லட்சம் ரூபாய் வைப்பு தொகையாகும். அதே போன்று 2 உத்தரவாதங்களும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாரம் 2 நாட்கள் இடி அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் விடுவிப்பதற்கான அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் அதிகாலை கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 471 நாட்களுக்கு பிறகாக இன்று ஜாமீனில் வெளிவர இருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதே போன்று அமர்வு நீதிமன்றங்களிலும் வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் தொடர்ந்து சிறையில் இருந்து கொண்டே தனது ஜாமீனில் மனுவானது கோரப்பட்டிருந்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட பிறகாக பல்வேறு கட்ட வாதங்களுக்கும் அதே போன்று பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகாக செந்தில் பாலாஜியை இன்று வெளியிடுவதற்கான அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை தரப்பில் இருந்தும் ஜாமீனில் வெளியிடுவதற்கான எந்த நிபந்தனையும் இல்லாமல் அந்த மனுவினை ஏற்றிருக்கக்கூடிய அந்த நிலையில் இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளிவர இருக்கிறார். அதுவும் குறிப்பாக பண சட்டவிரோத பரிமாற்றத்திற்கான அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக இப்ப அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக வெளிவரக்கூடிய ஒரு நிலையில் புழல் சிறை முன்பாக திமுகவினுடைய நிர்வாகிகள் பல்வேறு உற்சாகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு அப்போதைய அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் பணி நியமனத்தில் முறைகேடு நடந்திருந்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகாக அந்த வழக்கில் 2016ஆம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறையிலிருந்து விடுதலையாகிறார். அவரை வரவேற்க திமுகவினர் திரளானோர் தற்போது புழல் சிறைக்கு வெளியே மேலதாளங்களுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்களை பதிவு செய்ய. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் அவரை பிணையில் விடுவிப்பதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில்
அவர் வந்து விடுதலையாக இருக்கிறார். இது தொடர்பான உத்தரவு என்பது மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட இருக்கிறது. அந்த மின்னஞ்சல் நகல் அங்கு கிடைத்த பின்பு உடனடியாக அவர் வந்து புழல் மத்திய சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார். குறிப்பாக இதை பொறுத்தவரை, இந்த வழக்கை பொறுத்தளவு இது ஏற்கனவே இன்றைக்கு காலை உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நிலையில இன்று மாலை திடீரென்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் அந்த ஜாமீனில் விடுவிப்பு தொடர்பான நிபந்தனைகளில் சில குழப்பம் உள்ளது என்று திடீரென்று தெரிவித்தனால் சிக்கல் ஏற்பட்டது. ஆனால் உடனடியாக அந்த சிக்கல் என்பது தீர்க்கப்பட்டது. அந்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ஆஜராகி இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்ததை அடுத்து அந்த இரு நபர் ஜாமீன் என்று சொல்லக்கூடிய தலா 25 லட்சம் ரூபாய்க்கான அந்த இருநபர் ஜாமீன் உத்தரவாத பத்திரங்கள் எல்லாம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சமர்ப்பிக்கப்பட்டது. 2 உறவினர்கள் அவர் நெருங்கிய உணர்வுகள் அந்த உத்தரவாதத்தை தாக்கல் செய்தார்கள். அதே போல அவருடைய பாஸ்போர்ட் என்பதும் ஒப்படைக்கப்பட்டது உச்சநீதிமன்ற உத்தரப்படி. இதையடுத்து அனைத்து நிபந்தனைகளும் இங்கு நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அது தொடர்பான உத்தரவை நீதிபதி கார்த்திகேயன் தற்போது பிறப்பித்து முடித்திருக்கிறார். அதுல வந்து அந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பிணை பத்திரங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் எனவே அவரை ஜாமீன் விடுவிக்கலாம் என்ற ஒரு உத்தரவை புழல் சிறைக்கு அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவு நகல் என்பது மின்னஞ்சல் மூலம் உடனடியாக அங்கு புழல் சிறைக்கு அனுப்பப்பட இருக்கிறது. அங்கு அந்த உத்தரவு நகல் கிடைத்தவுடன் அவர் உடனடியாக விடுதலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இன்னும் தற்போது மணி 6 மணி அளவில் ஆகும்போது 7 மணி அல்லது 8 மணி அளவில் அவர் வந்து விடுதலை ஆவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அவரை வரவேற்பதற்காக புழல் சிறையில கிட்டத்தட்ட 100கணக்கான திமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். மேலதாளங்கள் முழங்க அவர்கள் வந்து அவரை வரவேற்று காத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கரூர், கோவை உள்ளிட்ட தென் கொங்கு மண்டல பகுதியிலிருந்து திமுக தொண்டர்களுக்கு நிறைய பேர் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த பகுதி ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. ரமேஷ்குமார், தற்போது அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுறதுக்கான அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கிறார். அவர் அமைச்சராவதில் சட்டப்படி எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுற இந்த நிலையில மீண்டும் அவர் அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் மீண்டும் அமைச்சராவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. தொடர்பாக தொடர்ந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்புவது ஒவ்வொரு முறையும் அந்த பதிலை தான் அவர் தெரிவித்தார். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார். கடைசியில் இது தொடர்பாக 3 பத்திரிகையாளர் சந்திப்பும் அதுபோல பதிலை தான் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது வந்து அவர் விடுதலை ஆகி விட்டதன் முன்னும் சற்று நேரத்தில் அவர் விடுதலை ஆகிவிட்டால் அவர் நாளை வந்து முதல்வர் டெல்லி சென்றிருப்பதனால நாளை அவர் டெல்லியை திரும்பிய பின்பு அவரை சந்தித்து வாழ்த்து பெறுவார். விடுதலையாவது தொடர்பாக தொடர்ந்து வருகிற அடுத்த வாரம் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல இவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட துறை தான் வழங்கப்படும் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறது. ரமேஷ்குமார், என்னென்ன நிபந்தனைகளுடன் அவருக்கு இந்த ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது? ரமேஷ்குமார், உச்சநீதிமன்றம் வந்து முக்கியமாக வழக்கமான நிபந்தனைகள் தான், புதிய நிபந்தனைகளோ ஒரு கடுமையான நிபந்தனைகளோ இந்த வழக்கை பொறுத்தளவாக அவர் பிறப்பிக்கவில்லை. ஆனால் மற்ற வழக்குகளில் குறிப்பாக ஏற்கனவே டெல்லியினுடைய முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் தொடர்பான உத்தரவு, சிசோடியா தொடர்பான உத்தரவுகள் எல்லாம் கடுமையான உத்தரவுகளை நிபந்தனைகளை வந்து அவர்கள் வந்து விதித்திருந்தார்கள் உச்சநீதிமன்றம். என்றால் அதுவும் அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகள் தான். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவு எந்த ஒரு கடுமையான நிபந்தனை விதிக்கப்படவில்லை. வழக்கமான ஒரு ஜாமீன் வழங்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் தான் விதித்திருந்தது. தலா 2 நபர் ஜாமீன், அதாவது 25 லட்சம் ரூபாய்க்கான தலா 2 நபர் பிணை அந்த உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதே போல பாஸ்போர்ட்டை சரண்டர் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வழங்கியிருந்தது. அதே போல சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணையில் குறுக்கிடக்கூடாது என்ற பல்வேறு அந்த நிபந்தனைகளை விதித்திருந்தது. அதே போல அமலாக்கத்துறை அதிகாரி அலுவலகம் வந்த விசாரணை அதிகாரி முன்பு காலை மற்றும் மாலை வந்து ஆஜராக வேண்டும் என்றும் வாரத்தில் 2 நாட்கள் ஆஜராக வேண்டும் என்ற வழக்கமான நிபந்தனைகள் தான் விதிக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு புதிய நிபந்தனைகளோ அல்லது அவர் அமைச்சராக பதவி வைக்கக்கூடாது, தலைமைச் செயலம் செல்லக்கூடாது உள்ளிட்ட எந்த ஒரு தடை உத்தரவுகளோ அதுல வழங்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.